பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. உத்தரப்பிரதேசத்தில் ஞானவாபி மசூதியின் வியாஸ்ஜி நிலவரை மீது இஸ்லாமியர்கள் நடந்து செல்வதற்கு தடை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மாவட்ட நீதிமன்றம் ஒத்திவைத்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மாவட்டத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலையொட்டி ஞானவாபி மசூதி உள்ளது. முகலாய மன்னர் அவுரங்கசீப் உத்தரவின் பேரில் ஏற்கனவே இருந்த கோவில் இடிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஞானவாபி மசூதி கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 1992ஆம் ஆண்டு அந்த மாநிலத்தில் இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு சட்டம் ஒழுங்கு காரணங்களுக்காக ஞானவாபி மசூதியில் ஹிந்து தெய்வங்களின் திருமேனிகள் உள்ள வியாஸ்ஜி நிலவரைக்கு மாநில அரசு சீல் வைத்தது. இந்த ஆண்டு ஜனவரியில் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அடுத்து அந்த நிலவரை திறக்கப்பட்டு ஹிந்து தெய்வங்களுக்கு பூஜை தொடங்கியது. இந்த நிலவரை மீது நடந்து செல்வதற்கு இஸ்லாமியர்களுக்கு தடை விதிக்க கோரி மாவட்ட நீதிமன்றத்தில் ஹிந்துக்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹிந்துக்கள் தரப்பு வழக்கறிஞர் மதன் மோகன் யாதவ், ஞானவாபி மசூதியில் உள்ள நிலவரையில் பழமையான மேற்கூரை பலவீனமாக உள்ளது. தொழுகைக்கு செல்லும் இஸ்லாமியர்கள் அந்த நிலவரையின் மீது நடந்து செல்கின்றனர். வழிபாட்டு தலமாக உள்ள நிலவரை மீது நடந்து செல்வது சரியல்ல. நிலவரையின் மேற்கூரையும் தூண்களும் பலவீனமாக உள்ளதால் நடந்து சென்றால் அது இடிந்து விழக்கூடிய அபாயம் உள்ளது. எனவே நிலவரை மீது நடந்து செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும். நிலவரையின் மேற்கூரை மற்றும் தூண்களில் பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரப்பட்டுள்ளது. ஹிந்துக்கள் தரப்பு வாதத்தை சனிக்கிழமை கேட்ட மாவட்ட நீதிபதி சஞ்சீவ் பாண்டே அடுத்த விசாரணையை ஆகஸ்ட் 17க்கு ஒத்திவைத்தார்.